இவ தான் காயத்ரி, என்னோட ஃபர்ஸ்ட் லவ். காதலுக்கு மரியாதை படம் பார்த்துட்டு கண்ணாலியா லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்வீட் மெமரிஸ். அப்போ திடீர்னு ஒரு நாள் உட்காருங்க. வணக்கம் சார். வாசுதேவா, உன் பையெல்லாம் எடுத்துட்டு ஏ செக்ஷன் போ. ஒன்னா இருந்த 4 மாட்டை பிரிச்ச சிங்கம் மாதிரி தமிழ் சார் எங்க 4 பேரையும் ஆளுக்கு ஒரு செக்ஷன்ல பிரிச்சு போட்டாரு. டேய் பட்டபிராமா, நீ ஏன் எந்திரிக்கிற? உட்காரு, உன் கிளாஸ் இதுதான். என்னதான் அன்னைக்கு எங்க எல்லாருக்கும் சோகமா இருந்தாலும் எனக்கு மட்டும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என் கிளாஸ்ல காயத்ரி இருந்தா. இவர் தான் சீனு அண்ணா. எங்க எல்லாருக்கும் இவர் தான் ரோல் மாடல். இவரை மாதிரியே முடி வெட்டிக்கிறதும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதும்னு ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா தளபதி ரஜினி, நட்புக்காக சரத்குமார், நாடோடிகள் சசிகுமாருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணா செய்கிறவர் இவர் ஒருத்தர் தான். அதனால எங்களுக்குள்ள யார் சீனுவன்னான்னு நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. எல்லா கதையிலையும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனா இந்த கதையில ட்விஸ்ட் சீனுவன்னா வாயில இருந்துச்சு. என்ன சீனு, காடியும் கீடியுமா மலைக்கு எங்கேயும் போறியா? அட போங்கண்ணே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னாச்சு சீனு? இதா லவ் ஃபெயிலியரா? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரா அப்படின்னா? அட ஆமாண்ணே, நான் பசங்கள்லாம் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவன் கல்யாணமாகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டான். இப்போ நான் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீயும் காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சுக்கிற வேண்டியதானே? கல்யாணம்லாம் வேஸ்ட்டுண்ணே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே பெஸ்ட்டு. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. அவர் சும்மா வாய் ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொன்ன விஷயத்த இவனுங்க ஜூம் லென்ஸ் போட்டு பார்த்துட்டானுங்க. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே தெரிஞ்சான் ஒருத்தி வந்தா ஏண்டா நம்மளுக்கும் கல்யாணம், நம்மளே இப்படி தான் பிரிஞ்சிருவோமாடா? அப்படிதான் போல இருக்குடா. அப்ப நாமளும் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுடா. ஆமாண்டா. அப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே. சத்தியம்டா. சத்தியம்டா. வாசு சத்தியம் பண்றா. டேய் இந்த கையில எனக்கு புண்ணு இருக்குடா. பரவாயில்ல, அந்த கையை வை. தாயி, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறோம். மகனே அர்ஜுனா, இவ்வயதில் எனக்கு எதற்கப்பா பரிசு? எப்போதும் போல் நீங்கள் ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பார்த்த பின் உங்களுக்குள் எதற்காகவும் பிரிவினை வராமல் இருக்க நீங்கள் ஐவரும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது தாயின் ஆணை. நம்ம 5 பேர் 5 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தானே பிரிஞ்சிருவோம். 5 பேர் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா? டேய் அதெல்லாம் சரி வராதுடா. டேய் சூப்பர் ஐடியாடா. தேங்க்ஸ்டா. டேய் ஆனா நான் ஏற்கனவே காயத்ரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. ஐயோ, இப்போ என்னடா பண்றது? ஏய் பரவாயில்லடா, நம்ம 5 பேர் சேர்ந்து காயத்ரி கல்யாணம் பண்ணிப்போம். என் ஒண்ணு விட்ட மாமா பொண்ணு தான் அவ. சூப்பரா இருப்பா. அப்போ நாளைக்கு 5 பேரும் சேர்ந்து அவகிட்ட லவ் சொல்லிடுனே தான். டேய் அந்த பொண்ணு வேணாம்டா, வேறதா பொண்ணு தான் பார்க்கலாம்டா. அதெல்லாம் முடியாது. நாளைக்கே போறோம், 5 ரோஸ் வாங்குறோம், அவட்ட கொடுக்குறோம், ஐ லவ் சொல்றோம், அழகா தூக்குறோம். வாங்கடா போலாம். என்ன வாசு சொல்லு. ஐ லவ் யூ காயத்ரி. வாசு என்னது இது? ரோஸ் காயத்ரி. வாசு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் ரோஸ் நல்லா பாரு காயத்ரி. வாசு, நான் உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன், கடைசியில இப்படி பண்ணிட்டேடா. அது இல்ல காயத்ரி, நாங்க 5 பேரை கட்டினா ஒரே பொண்ணு தான் கட்டணும் முடிவு பண்ணிருக்கோம். அதனால அதனால நாங்க 5 பேரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம் காயத்ரி. போங்கடா லூசு பசங்களா. போடி. காயத்ரி போற காயத்ரி. இதான் நான் படித்த காலேஜ்.
என்னோட செகண்ட் இன்னிங்ஸ். நான் வளர்ந்துட்டேன், ஆனா அவனுங்க இன்னும் வளரவே இல்லை. காதல் தனியாயோ நட்பு மகிழாயோ. டேய் மச்சான், நம்ம சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கலாம்டா. ஒரே ஒரு வாட்டி லவ் பண்ணி பார்க்கலாம்டா. ஒரு கப்பு ஆசிட் எடுத்து ஐஸ் போட்டு குடிப்பியா நீ? டிரான்ஸ்ஃபார்மர் மேல போய் தலைவர் படுப்பியா? ஆடுன்னு டேக மாட்டிக்கிட்டு கசாப்பு கடையில நுழையிறியே. காலே காதல் வந்தால் லைஃபே காலே காலே. ரெக்கை கொண்ட வெள்ளையானை போல என்னை செய்திருந்த காதல், பூவில் சிக்கிக் கொண்ட மேகம் போல என்னை செய்திருந்த காதல். காதல் ஏன் என்று நீ என்னை கேட்டால் சுவாசம் ஏன் தோழனே? காற்றே வேண்டாமே, காதல் ஒன்றே போதா. காலே காலே காதல் வந்தால் லைஃபே காலே காலே. டீச்சர் இவன் காட்டா. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இடையில பொண்ணுன்னு ஒருத்தி வந்தா 2 பேரும் அடிச்சுட்டு சாகுறானுங்க. பாத்தியா? வானம் என்ற ஒன்று இல்லை என்றால் வாழ்க்கை என்ற ஒன்று இல்லை, காதல் என்ற ஒன்று இல்லை என்றால் தமிழ் சினிமாயில் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கானுங்க. கோழி பூவும் காதல் கொண்டால் ரோஜாவாய் மாறுமே. டேய் வாசு, இந்த படி. காய் என் ஆளை அவன் வீட்டுல விட்டுரு. ஓகேடா. நம்ம தான் உங்கள அனுப்புறா. அவன்